நம்ம 1 கப்பு பொட்டுக்கல்ல வச்சு இந்த அருமையான ஸ்வீட் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். நாக்குல வச்சதுமே கரைஞ்சிரும். இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கடலை அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 2 கப் அளவுக்கு வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுமே நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா கல் தூசி எல்லாம் இருக்கும். இந்த மண்டை வெல்லம் தண்ணி கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க. இதை நல்லா கரைஞ்சதுமே நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மண்டவெல்லம் தண்ணி இப்போ நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மண்டவெல்ல தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு இது கூடவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உடனே கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்வீட்டில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டுக்காக 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் முழுவதுமே நெய் சேர்த்து கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெய் இல்லாமல் நீங்கள் சமையல் எண்ணெய் மட்டுமே சேர்த்து இந்த ஸ்வீட்டை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு அல்வா பதத்தில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா இந்த நெய் எண்ணெயெல்லாம் இந்த ஸ்வீட் உள்வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 10 நிமிஷத்தில் நம்மளுடைய பொட்டுக்கடலை ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு யாராவது உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிக வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டு நீங்கள் எந்த மாவில் செஞ்சதுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.